சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, என் பேர் மீனாட்சி. பக்கத்தூர்ல இருந்து வரேன். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஊர் தலைவரா இருந்து எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்றீங்க. குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்துக்காக கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கீங்க, சுய தொழில் செய்ய பணம் கொடுத்திருக்கீங்க. உங்க கம்பெனில கூட நிறைய பெண்களுக்கு வேலை கொடுத்திருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சேம்மா. அது இன்னைக்குதாம்மா நடந்திருக்கு. பரவாயில்லையே, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. நல்லவங்களை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைங்களே. என்னமாமா வந்த லேடி அத்தைக்கு ஓவரா ஐஸ் வச்சு பேசுறாங்க. ஏதாவது உதவி எதிர்பார்த்துருப்பாங்களோ? அதான் இருக்கும், வேற என்ன இருக்கும் பாப்போம். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு இன்னும் பேர் வைக்கல. நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நடத்தலான் இருக்கேன். நீங்க வந்து என் குழந்தைக்கு பேர் வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. அது உங்களை மாதிரியே என் குழந்தை தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து பேர் வைக்கணும். இது பாருங்க, இப்பெல்லாம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறதே இல்ல. உங்க குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறது தான் சரியா இருக்கும். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் குழந்தை உங்களை மாதிரி வளரணும்னு எனக்கு ஆசை. நீங்க மறுக்காம வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு என் குழந்தைக்கு பேர் வைக்கணும். அம்மா, அதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போயிட்டு வாங்கம்மா. அத்தை, உங்க அருமை பெருமை தெரிஞ்சு கூப்பிடுறாங்க. ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நல்ல பேரா வைங்க. குழந்தை உங்களை மாதிரியே வளர்ந்து பேரும் புகழோட வாழட்டும். அம்மா, கோவில் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறீங்க, லேடிஸ் கிளப் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறீங்க. இதுல கலந்துக்க ஏமா இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவங்க ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்கம்மா. என் வீட்லயே எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா நான் வரேன். ஃபங்க்ஷனை எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? 10 மணிக்கு வச்சிருக்கேம்மா. சரி, அட்ரஸ் சொல்லுங்க. சரி, கண்டிப்பா நான் வரேன். ரொம்ப சந்தோஷமா. இங்க வரும்போது நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு குழப்பத்திலே வந்தம்மா. இப்ப என் மனசுக்கு நிறைவா இருக்குமா. மறக்காம நாளைக்கு வந்துருங்கம்மா. நான் வரேம்மா. வரேன். ஏம்மா, நாங்க சொன்னபடி அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் நடிச்சியா? நீங்க சொன்ன மாதிரி அப்படியே அந்த அம்மா கிட்ட போய் நடிச்சேன். அவங்களும் என் நடிப்பை நம்பி ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். பரவாயில்லையே, பக்காவா செஞ்சுட்ட. சித்தப்பா, இந்தாமா, இதை வாங்கிட்டு கிளம்பு. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். கொஞ்சம் இருமா. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. மீறி யாருக்கிட்டையாவது சொன்ன கதையை முடிச்சிடுவேன். ஐயோ சார், நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வரேன் சார். கிளம்பு. சித்தப்பா, நாளைக்கு சாமுண்டீஸ்வரி வரட்டும். அவ கதையை நம்ம முடிக்க வேண்டியதுதான். என் பொண்டாட்டி திருப்பதிலேருந்து வரப்ப இந்த நல்ல செய்தி தான் அவ காதுல முதல்ல விழணும். கண்டிப்பா மவனே, நீ நினைக்கிறது நடக்கும், கவலைப்படாத. ரேவதி, அத்தை இப்பதான் பக்கத்தூருக்கு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. அஷிஷு, அம்மா காலையிலே ரூமுக்கு வந்தப்போ அங்கேயே போனை வச்சுட்டு போயிட்டாங்களே. ஐயோ ஐயோ, அம்மா கிட்ட போன் இல்லைன்னா எல்லா வேலையும் கெட்டு போயிடுமே. மாமா, நீங்க அம்மா கிட்ட போய் போனை கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி, குடுமா. ஸ்வாதி, மாமாவை எதுக்கு தொந்தரவு பண்ற? அம்மா போயிருக்கிற அந்த ஃபங்க்ஷனு அந்த ஊரை கிராஸ் பண்ணி தான் நான் ஆஃபீஸ்க்கு போவேன். அதனால நானே கொடுத்துட்றேன். உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட போதுமா? நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, நானே அம்மாட்ட கொடுத்துட்றேன். சரி, ரைட். பார்த்து பத்திரம். வீட்ல யாராவது இருக்கீங்களா? என்னது, வீட்ல யாருமே இல்ல போல இருக்கு. கூப்பிட்டு பார்த்தாலும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்ல யாரும் குடியிருக்கிற மாதிரியே தெரியலையே. என்னமோ தப்பா இருக்கு.
சாமுண்டீஸ்வரி, உனக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கலன்னு பாக்குறியா? நாங்க எப்படி இங்கன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி உன்னை இங்க வர வச்சதே நாங்க தான். அட, இங்க குழந்தை யார் தெரியுமா? தோ என் சித்தப்பா தான். சாமுண்டீஸ்வரி, இந்த டேனி சாதாரண ஆளெல்லாம் கிடையாது. உடல் பலம், மூல பலம் எல்லாம் இருக்கிறவன். இவனை எல்லாம் நீ ஏமாத்த முடியாது. அவ்வளவு ஏன் உன் டிரைவர் மாப்பிள்ள வந்தாலும் அவனையும் இவன் பந்தாடுவான். உன் ஆயுசு இன்னையோட முடிய போகுது. சந்திராவை என்கிட்ட இருந்து பிரிச்சல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ மண்டைய போட்டதும் நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ போறோம். அப்புறம் நான் தான் இந்த ஊருக்கு தலைவர். நான் வச்சதுதான் சட்டம். எங்க போனாலும் எனக்கு தான் மாலை, மரியாதை, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். டேய், நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. அது ஒரு நாளும் நடக்காது. இவனை கூட்டிட்டு வந்து எனக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கியா? டேய், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லடா. ஹே, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நாங்களும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, அம்மா, எழுந்துங்கம்மா. அம்மா, அம்மா, இங்க பாருங்கம்மா. டேய், என் அம்மாவை என்னடா பண்ணீங்க? ஏன் மயக்கமா கிடக்குறாங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க.